கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நியூஸ் இருந்தது. கரண்ட் சிச்சுவேஷனுக்கும் கொஞ்சம் பொருந்தும். நல்லா இருக்கு. மொழி தான், மொழியை யாரும் திணைக்க வேணாம், அந்தந்த மொழி அவங்கவுங்க தெரிச்சுக்கிட்டோம். அதுதான் இங்கே கான்செப்ட். அதை வந்து ரொம்ப அழகா முன்னாடி நடந்த விஷயங்களை இவங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரோட கேரக்டரும் அதுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கு. எல்லா சிவகார்த்திகேயனுக்கு அவரோட கேரியருக்கு இது ஒரு நல்ல ஒரு சூப்பர் படம். ஜெயம் ரவிக்கும் சரி, இந்த நெகட்டிவ் ரோலை அப்படியே அவர் ஆப்டா பண்ணி அவரை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு டென்ஷன் ஆகும். என்னடா இந்த ஆளு இப்படி பண்றாருன்னு. ஹீரோவா பார்த்த ஒரு ஆளு ஃபுல் நெகட்டிவா வரும்போது அப்படி இருக்குது. ஹீரோயின் வந்து படத்துக்கு ரொம்ப பிளஸ்ஸுங்க. ரொம்ப கரெக்டா சூட் ஆயிருக்கு ஹீரோயின். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி லேகா இருக்குங்க. அது அந்த சூரிய ரிப்போர்ட்லயே பார்த்துருப்பீங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் படம் தீயா பரவுது. சூப்பரா போகுது. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங் இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஓல்ட் ஏஜ்லாம் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அந்த 60s எப்படி இருக்கும் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அதை விட ஜெயம் ரவியோட ரோல் வந்து ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிச்சு வில்லனா. டைலாக்லாம் சூப்பராக இருந்திருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் வந்து டோட்டலாக வேஸ்ட்டு. என்ன காரணம்னா ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு சரியில்லை. நிறைய இடத்துல போர் அடிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி, செகண்ட் ஹாஃப்லையும் சரி. என்ன சொல்ல வராங்கன்னா, அதாச்சும் ஹிந்தி எதிர்ப்பை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது ஹிந்தியை வந்து திணிக்கக்கூடாது, நாங்கள் விருப்பப்பட்டால் அந்த மொழி நாங்களே படிச்சுக்கிடுவோம். அதர் கண்ட்ரிக்கு போகிறோம், இல்லை மற்ற மாநிலங்களுக்கு வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற மொழியை வந்து நாங்களே தேடி படிச்சுக்கிடுவோம். எங்கள் மேலே எந்த மொழியும் திணிக்கக்கூடாது, எங்களுக்கு விருப்பப்பட்ட மொழியை வந்து படிச்சுக்கிடுவோம் அப்படின்றத படத்தில் பேசியிருக்காங்க. ஸோ 25வது படம் அப்படின்றது பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஜெயம் ரவி கேரக்டர் நல்லா இருக்குமா, ரவி மோகன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதர்வா கேரக்டர் நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சமாக வந்துட்டு போன மாதிரி இருக்குது. ஸ்ரீலீலா படத்தில் வேஸ்ட்டு. லவ் போர்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சுத்தமாக வேஸ்ட். அதெல்லாம் டெலீட் பண்ணி அதெல்லாம் டெலிட்டட் சீன்ஸில் போட்டுருந்துருக்கலாம். அதெல்லாம் தேவையில்லாமல் அதெல்லாம் கட் பண்ணாங்களா ஒரு மணி நேரம் வரும் லவ் சீன்ஸ் மட்டுமே. சாங்ஸ் அந்தளவுக்கு சரியில்லை. இல்லை, பார்க்க முடியாது. சூரரை போட்டு படம் மாதிரி வரும்னு நினச்சி வருவீங்க, ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு படம் இருக்கும், அதுக்கு வெளியில் இருக்கும். சுதா கொங்கரா டைரக்ஷன் மாதிரியே இல்லை இந்த படம் வந்து. டைலாக்ஸ் ஒரு சிலது நல்லா இருக்கு, மிச்சத்தை பூரா சென்சார்லேயே மீட் பண்ணிட்டாங்க. அது எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து அதை பிக்கப் பண்ணி பயணமாக பண்ணிக்காங்க. சூப்பராக இருந்துச்சு படம். எல்லாம் இந்த தமிழ் டைலாக்லாம் பேசியிருப்பாங்க, அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான் ஃபுல்லாக. கிளைமேக்ஸ் தெரிக்க விட்டாங்க, செமையாக இருந்துச்சு படம். சிவகார்த்திகேயன் எப்படியும் ஒரு காமெடி ரோல் பண்ணுவார். இந்த படம் வந்து பயங்கரமாக காமெடிக்கு மேலே போய் அங்கே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை உண்மையாகவே லைக் சிவகார்த்திகேயன் செமையாக பண்ணிக்காரு, தெரிக்க விட்டாரு. ரவிமோகன் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வில்லனா, அங்கே லுக்கு சும்மா டெட்லியாக இருந்துச்சு. ஸ்க்ரீனில் செமையாக பண்ணியிருக்காரு. வில்லனா லைக் செமையாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வில்லனா, ஸோ நம்ம அவளை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் எக்ஸ்பெக்டேஷன் மேலே போய் வில்லனா செமையாக டெட்லியாக பண்ணியிருக்காரு. அகர்வா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வருவார் ஃபுல்லாக, பட் வர வரைக்கும் சும்மா அறுவடை பண்ணி பயணமாக பண்ணியிருக்காரு, கிடைக்க விட்டார் அகர்வா. ஸ்ரீலீலா வந்து லவ்வும் பயணமாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் போய் அங்கே பர்ஃபார்மன்ஸும் பயணமாக கொடுத்து கிளைமேக்ஸ்ல தான் ஸ்ரீலீலா கிடைக்க விட்டாங்க. ஜிவிக்கு 100th ஃபிலிம் பயணமாக பண்ணிக்காரு. ஜிவி வந்து சொல்லவே தேவையில்லை. இந்த படத்தில் ஜிவி வந்து வைபும் பயணமாக கொடுத்தாரு, லவ்வும் பயணமாக கொடுத்தாரு. அதுக்கு மேலே போய் அங்கே கூஸ் பம்ப் சாங்லாம் வேற லெவல். ஆனால் அங்கே தமிழ் டைலாக்லாம் சொல்லவே தேவையில்லை. அங்கே தமிழ் டைலாக்லாம் சொல்லும் போது ஃபுல்லாக கட்டுதான். கூஸ் பம்ப்ஸ்லாம் ஃபுல்லாக அங்கே தமிழ் டைலாக்லாம் எல்லாரும் வந்து பார்க்கலாம், வந்து பார்க்கவே ஆகணும். இங்கே பழக்க ஃபேமிலியாக வரலாம், எப்படியும் சிங்கிளாக கூட வரலாம், ஆனால் நீங்கள் வந்தே ஆகணும். படம் வந்து ஒரு நல்ல படம், ஒரு கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இருக்கும். ரொம்ப பெரிய படம், 2 hours 42 minutes படம். கொஞ்சம் சின்னது பண்ணியிருந்துருக்கலாமோன்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கமர்ஷியல் ஐட்டம்லாம் ஆட் பண்ணி அந்த போராட்டங்கள்லாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருந்துச்சு. ஒரு இன்டர்வல் சீன் வந்து ரொம்பவே நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே போராட்டம் இருக்கும்போது கொஞ்சம் அந்த லேக் அடிக்கிற ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செஞ்சிச்சு. அது கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறையா சேர்த்துட்டாங்களோ, இப்போ சினிமேட்டிக் லிபரல் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. சொல்ல வேண்டிய விஷயம் கரெக்டு தான். ஏன்னா வந்து இந்த காலத்தில் 3rd language ஹிந்தி தானேப்பா, படிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போகலாமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் அந்த காலத்தில் இந்த மணி ஆர்டர்லாம் கூட வந்து ஃபுல்லாக ஹிந்தியில் அடித்தா படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, மணி ஆர்டர் கூட அனுப்ப முடியாமல் இது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த விஷயம் சொன்னதுலாம் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதர்வா நல்லா ஸ்மார்ட்டாக இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு.
ஜெயம் ரவி ஒரு ஃபர்ஸ்ட் 60% ஆஃப் படத்துல வந்து வில்லன் மறந்துட்டார் போல, வந்துட்டு வந்து நடந்துட்டு போவார். பட் லாஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து ஒரு ஈவில் தனத்தை காமிச்சிருக்காரு. மிச்சப்படி வந்து ஒரு முக்கியமான என்னன்னா வந்து ஸ்ரீலீலாவோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்க இருந்து இவ்வளோ எதிர்பார்க்கல. இந்த டப்பிங் விஷயம்லாம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. தமிழுக்கு ஒரு நல்ல ஹீரோயின் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவியா. சூப்பர்ண்ணா, நல்லா இருந்தது. எஸ்கே ஆக்டிங் நல்லா இருந்தது. சுதா கங்கரன் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா இருக்கு. ஒரு டப்பிங்கு எடிட்டிங் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜாக போச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரு. கிளைமேக்ஸும் நல்லா இருந்தது. படத்தை அந்த தமிழை வச்சு தான் போயிருக்காங்க. மற்ற மொழிக்காரங்களும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புறநானூறு அந்த டீம்லாம் இருந்தது, அந்த வரலாறுலாம் எடுத்திருக்காங்க. நல்லா இருந்தது. ஓகே, ஜனநாயகன் தான் வரல, அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. மிச்சபடி எல்லாமே பக்கா தான். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. இருமொழி கொள்கை தான், மொழி தான் வேணும், மும்மொழி வேணாம், ஹிந்தி வேணாம். அதர்வ சூப்பராக பண்ணிருந்தேன். நல்லா இருந்துச்சு சார். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எக்ஸ்பெஷல் இந்த ஜெயம் ரவி சார் அண்ட் வில்லன் கேரக்டர் தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிங். எக்ஸ்பெஷல் இந்த சிவகார்த்திகேயன், அதர்வா எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. அதான் படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழும் சரி எல்லா லாங்குவேஜும் கண்டிப்பாக வாழணுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். நல்லா விருப்பமாக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நல்லா சூப்பர் தான். வில்லன் ரோல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெஷல் ஜெயம் ரவியோட இன்னொரு அவதாரம்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு bro. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம் எல்லாமே ஃபன் பேக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் ஓவரால் ஸ்டோரியாக பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க, ஹிந்தி திணிப்பா எதாவது சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே போல்டாக சொல்லலை. சொன்னால் என்ன ஆகும் தெரியும், உங்களுக்கே தெரியும். எப்படி சர்டிஃபிகேட் வெளியே வராது, படம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சொல்ல வேண்டியது கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே, படம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சிவகார்த்தியும் நல்லா பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்ரீலீலா நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பேசிலோட கேமியோ இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. அதர்வா கம்மியாக தான் வராரு. பட் அவர் கொடுத்த பொசிஷன் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது. போர்லாம் இங்கே அடிக்கல. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொமான்ஸ் லைட்டாக போகுது. செகண்ட் ஹாஃப்ல நல்லா போகுது. நல்ல படம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஜிவி நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நல்லா இருக்கு. டைலாக்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது. படம் ஃபுல் ஃபேக்காக பார்க்கும்போது நல்ல படம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுங்க படம். கொஞ்சம் மொழி சம்மந்தமாக நல்லா பேசியிருக்காங்க. இந்தியாவில் நிறைய லாங்குவேஜ் 22 லாங்குவேஜஸ் வந்து அஃபிஷியலாக இருந்தாலும் பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய ஹிந்திக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கம்மியாகணும். ஸோ ஸ்டேட் லாங்குவேஜஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்களோட ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நெகட்டிவ் ரோலாக இருந்தாலும் அவர் ரோலில் ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்காரு. சிவகார்த்திகேயன், அதர்வா ஒரு கொஞ்சம் நேரம் தான் படத்தில் வருவார். பட் ஆனால் அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. விருப்பம் தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. லாங்குவேஜஸ் மேலே கொஞ்சம் பற்று இருக்கவங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் இந்த படம். சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்கு. தமிழ் மொழியை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் ஹிந்தி திரும்ப பண்ணக்கூடாது, அவங்கவுங்க மொழிக்கு அவங்கவுங்க உரிமை கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிங் சிவகார்த்திகேயன் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. இல்லை சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம். படம் ஓகேவானா இருந்தது. படம் ஓகேனா என்ன, இருமொழி கொள்கையோட சரித்திரத்தை காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தி தமிழ் வாழலான்னு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா லாங்குவேஜும் பேசுகிறாங்க. ஸோ நல்லா இருக்குது படம். ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருக்குது. ஜெயம் ரவி சார் ஆக்டிங் நல்லா இருக்குது. சிவகார்த்திகேயன் சீலா நல்லா நினச்சிருக்காங்க. படம் பார்க்கலாம், ஓகேவா இருக்குது. ஆனால் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி நல்லா இருக்குது. வேறு எதுவும் கிடையாது இல்லை. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது.